today we have to see the topic theories of failures. In this topic we have the sum. A bolt is subjected to a tensile load of 25 kN and a shear load of 10 kN. Determine the diameter of the bolt according to maximum principal stress theory. Second one, maximum principal strain theory. Third, maximum shear stress theory. Assume factor of safety as 2.5. Yield point stress in simple tension is 300 Newton per mm square and Poisson ratio as 0.25. இதில் வந்து ஒரு போல்ட் இருக்கு. இது போல்ட்டு. இந்த போல்ட்டினுடைய டயாமீட்டர் நம்ம இந்த டயாவை கண்டுபிடிக்கணும் தான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் வந்து டென்ஷியல் லோடு நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஏற்பட லோடு பார்த்திங்கன்னா 25 kN. அப்புறம் ஷியர் லோடு வந்து 10 kN. 2 types of loads கொடுத்துருக்காங்க. நம்ம we have to find the value of diameter by using the formulas maximum principal stress theory, maximum principal strain theory, maximum shear stress theory. For this we have to assume that formula values factor of safety n value 2.5 and sigma y as 300 Newton per mm square and Poisson ratio gamma 0.25. Given data tensile load P 25 kN, that is for that kilonewton 25 into 10 to the 3 newtons. Then shear load denoted as F 10 kN 10 into 10 to the 3 newtons. Factor of safety n 2.5. Yield stress sigma y 300 Newton per mm square. Poisson ratio gamma 0.25. We have to find core diameter of the bolt small d in mm. Solution. First we have to find the value of tensile stress sigma. We already know sigma is equal to load by area in formula available in page number 7.1. Sigma is equal to P by A 7.1. Load 25 into 10 to the 3 divided by area. Here the area is bolt is in circular, so area is pi by 4 d square. இது வந்து போல்டிங் அப்படிங்கிறது ஒரு சர்க்குலர் பார்ட்டு. அதனால் என்ன பண்ணணும், இங்கே ஏரியானும் போது பை பை 4 d ஸ்கொயர் அப்படிங்கிறது போடணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 31.83 into 10 to the 3 divided by d ஸ்கொயர் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்கும். d ஸ்கொயர் வெளியே எடுத்திங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும். இதில் சியர் ஸ்ட்ரெஸ், நெக்ஸ்ட்டு சியர் ஸ்ட்ரெஸ் டவ் சேம் ஃபார்முலா லோடு பை ஏரியா. ஹியர் த லோடு ஆஸ் இங்கே என்ன பண்ணுறோம்னா ஃபோர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். எஃப் பை ஏ கிவன் டேட்டாவில் ஃபோர்ஸ் சொல்ல கொடுத்துருக்காங்க 10 into 3 டிவைட் பை சேம் சர்க்குலர் பார்ட்டு பை பை 4 d ஸ்கொயர்டு. இது சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 12.732 into 10 to the 3 டிவைட் பை d ஸ்கொயர் அப்படிங்கிற ரெண்டு வேல்யூஸ் நமக்கு டென்ஷைலில் ஒரு வேல்யூ, சியரில் டவுவில் ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதில் இருந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் அண்டு மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மட்டும் கண்டுபிடிக்கணும். ஒரு பிளெயினில் ஏற்படக்கூடிய பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னுடைய ஃபார்முலா எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிஎஸ்சி டேட்டா புக் எடுத்துக்கிங்க. அதில் 7.1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸில் அண்டர் த ஹெட்டிங் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு இருக்கும். இதான் வந்து பிரின்சிபல் பிளைனில் லோடு வந்து எப்படி ஆக்ட் ஆகுது. இந்த பார்ட்டு சிக்மா ஒய், இது சிக்மா எக்ஸு சிக்மா ஒய்ஏ, இங்கே டவ் எக்ஸ் ஒய். இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ணுறாங்க. நம்ம எப்பயுமே வந்து 2 டைமென்ஷனல்ஸ் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இதில் வந்து 2 ஃபார்முலா அவைலபிள். சிக்மா 1 அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ப்ளஸ் வேல்யூ மட்டும் வச்சுட்டு இந்த ஃபார்முலா 1 போடணும். சிக்மா 2 போடும்போது இந்த ஃபார்முலாவில் மைனஸ் வச்சுட்டு நம்ம ஃபார்முலா போடணும். இதில் 2 ஃபார்முலா இருக்குது. ப்ளஸ் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். மைனஸ் பண்ணி எழுதுனதுன்னா அது மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். தென் அனதர் ஃபார்முலா டவ் அதே மாதிரி தான் இருக்கும். ப்ளஸில் ஒரு வேல்யூ, மைனஸில் வேல்யூ. அதே மாதிரி 1/2 ரூட் ஆஃப் சிக்மா எக்ஸ் மைனஸ் சிக்மா ஒய் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 டவ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இந்த 2 ஃபார்முலா வச்சு தான் இந்த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்னுடைய ஃபார்முலா
நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.2 அதை எழுதிடுவேன். அப்புறம் பேஜ் நம்பர் 7.2 மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு எழுதுகிறோம். அந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் போட்டு நம்ம எழுதிக்கிறோம். இதில் சிக்மா ஒய் அப்படிங்கிறது 0. சிக்மா ஒய் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட் இந்த சிக்மா ஒய் அப்படிங்கிறது இங்கே 0. சிக்மா எக்ஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவோம். அப்புறம் சிக்மா எக்ஸ் தான். சிக்மா எக்ஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே கண்டுபிடிச்சிக்கிறோம். இதுதான் சிக்மா எக்ஸு, அதாவது லோடு பை ஏரியா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சது தான் அந்த வேல்யூ தான் 31.83 × 10³ பை டி ஸ்கொயர் அப்படிங்கிறத சிக்மா எக்ஸு. அப்புறம் டவ் எக்ஸ் ஒய் அடுத்து கண்டுபிடிச்சது 12.732 × 10³ பை டி ஸ்கொயர். ரெண்டு வேல்யூ தான் டவ் எக்ஸ் ஒய். இப்போ இந்த வேல்யூஸ் சிக்மா எக்ஸை இங்கே போடணும், டவ் எக்ஸ் ஒய்யை இங்கே போடணும், சிக்மா எக்ஸ் வேல்யூ இங்கே போடணும். இது வந்து 0, இது 0. அப்போ இதை போட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் சிக்மா 1 ஈக்குவல் டு 36.267 × 10³ டிவைடு பை டி ஸ்கொயர். இதனோட யூனிட் பார்த்தீங்கன்னா Nm/mm². இது ஃபஸ்ட்டு பார்ட் ப்ளஸில் போட்டு பண்ணுறது. தென் அனதர் பார்ட் மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ். மினிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் இந்த சேம் ஃபார்முலா, இந்த ப்ளஸுக்கு பதிலாக இங்கே ப்ளஸ் பதிலாக இங்கே மைனஸ் போட்டு எழுதுவோம். மைனஸ் போட்டுட்டு அந்த சேம் வேல்யூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 ப்ராக்கெட்டுக்குள்ளே சிக்மா எக்ஸ் வேல்யூ 31.83 × 10³ டிவைடு பை டி ஸ்கொயர். சிக்மா ஒய் நமக்கு வேல்யூ இல்லை, அதனால் டேரெக்டாக மைனஸ் ரூட் ஆஃப் இதே 31.83 × 10³ டிவைடு பை டி ஸ்கொயர். இது வந்து ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4 × 12.732 × 10³ டிவைடு பை டி ஸ்கொயர். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பார்ட்டை முடிச்சுட்டு இதெல்லாம் பெருக்கிறது டிவைட் பண்ணுறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பார்ட்டை முடிச்சுட்டு ரெண்டையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ரூட் எடுக்கணும். இங்கே ரூட் வேல்யூ இல்லை வேல்யூ வந்ததுக்கப்புறம் இதை மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆன்சர் கரெக்டாக வரும். நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது வர ஆன்சர் சிக்மா 2 ஆன்சர் மைனஸ் 4.465 × 10³ டிவைட் பை டி ஸ்கொயர். யூனிட் வந்து Nm/mm². இப்போ சிக்மா 1 வேல்யூ சிக்மா 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ இந்த சிக்மா 1 வேல்யூவும் சிக்மா 2 வேல்யூ வச்சுட்டு நமக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இதுவும் பேஜ் நம்பர் என்ன பேஜ் நம்பரில் அவைலபிள் அப்படின்னா பேஜ் நம்பர் 7.3ல் நமக்கு ஃபார்முலாஸ் அவைலபிள். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி அல்லது ரேங்க்லிங் தியரின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி இல்லாட்டி கெஸ் தியரி இல்லாட்டி காலம்ஸ் தியரி அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி இல்லாட்டி செயின் வென்சன் தியரி அப்படின்னு கேட்பாங்க. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து டிசார்ஷன் எனர்ஜி தியரி இல்லாட்டி வேர்னஸ் ஹென்கே தியரி அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 1 2 3 4 5 ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 5 ஃபார்முலாஸில் நமக்கு 3 ஃபார்முலாஸ் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எடுத்தால் போதும் அப்படின்னு இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி. இப்போ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் தியரி இது ஃபஸ்ட்டு ஃபார்முலா. இப்போ சிக்மா 1 சிக்மா 2 சிக்மா 3 இதில் விச் இஸ் மேக்ஸிமம் அதை சிக்மா ஒய் கூட ஈக்குவல் பண்ணுங்க அப்படின்னு கண்டிஷன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் இருக்குது, சிக்மா 1 வேல்யூ சிக்மா 2 வேல்யூ. இப்போ இதில் 2 பிகர் பார்த்திங்க அப்படின்னா சிக்மா 1 வேல்யூ தான் பிகர். அதனால் சிக்மா 1 மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சிக்மா ஒய்ங்கிறது வந்து 300, ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது 2.5. ஓகேங்களா. இப்போ 36.267 × 10³ டிவைட் பை டி ஸ்கொயர் which is equal to 300 divided by 2.5. டி மட்டும் இந்த பக்கம் கொண்டு போய்ட்டு மற்றதெல்லாம் இதை சிம்பிளிஃபை பண்ணி இந்த பக்கம் கொண்டீங்கன்னா நமக்கு ரெக்வயர்ட் ஆன்சர் வந்துடும். அதாவது டி இஸ் ஈக்குவல் டு 17.4 mm. இதுக்கு நியர்பை வேல்யூ 18 mm அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இப்போ இது என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி யூஸ் பண்ணி
டேட்டா புக்கில் ஃபார்முலா எடுத்து அதை ஈக்குவல் பண்ணி ஒரு டி வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். முடிஞ்சிச்சு. ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் தியரி. அதே மாதிரி டேட்டா புக் போகிறோம். மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் தியரி இங்கே இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா சிக்மா 1 மைனஸ் பாய்சான் ரேஷியோ இன்டூ சிக்மா 2 ப்ளஸ் சிக்மா 3 ஆர் இந்த ஃபார்முலா ஈக்குவல் டு சிக்மா ஒய். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஏன்னா சிக்மா 1 இருக்குது, சிக்மா 2 நம்மகிட்ட இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா எடுத்து நம்ம எழுதுகிறோம். சிக்மா 1 மைனஸ் பாய்சான் ரேஷியோ இன்டூ சிக்மா 2 மைனஸ் சிக்மா 3 விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் டிவைட் பை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. இங்கே ஆல்ரெடி நமக்கு காமா வேல்யூ நமக்கு கொடுத்துருக்காங்க. பாய்சான் ரேஷியோ 0.25. இது இங்கே வந்து சிக்மா 3 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணல, வேல்யூ இல்லை, அதனால் அதை வந்து 0 அப்படி பண்ணிக்கலாம். இப்போ சிக்மா 1ஓட வேல்யூ எழுதுகிறோம், மைனஸ் போடுறோம், பாய்சான் ரேஷியோஸ் வேல்யூஸ் எழுதுகிறோம். தென் சிக்மா 2 வேல்யூ எழுதுகிறோம், ஈக்குவல் டு இது பண்ணிக்கிறோம். இதில் வந்து எல்லாமே டி ஸ்கொயர் வெளியே எடுத்துகிட்டு எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா we got the answer d is equal to 17.64 mm, nearby value 18 mm. Then third one, maximum shear stress theory. Third one, shear stress theory. ரெண்டாவது இருக்குங்களா, மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் தியரி. அதை இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்துக்கிறோம். நம்மகிட்ட 2 3 வேல்யூ கிடையாது, 3 வேல்யூ கிடையாது. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 1 எடுத்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்டியர் ஸ்ட்ரெஸ் தியரி அதே பேஜ் நம்பர் 7.3ல் சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 ஈக்குவல் டு சிக்மா ஒய் பை என், சிக்மா 1ஓட வேல்யூ, சிக்மா 2ஓட வேல்யூ, sigma y and the factor of safety values. When you simplify this, we got the answer diameter equal to 18.42, nearby value 19 mm. இப்போ நம்ம 3 diameters கண்டுபிடிச்சிக்கிறோம். இது ஒரு diameters, maximum principal strain stress theory யூஸ் பண்ணி ஒரு diameter, maximum principal strain energy theory யூஸ் பண்ணி another diameter, then shear stress theory யூஸ் பண்ணி diameter கண்டுபிடிச்சிக்கிறோம். இந்த 3 டயமீட்டரில் விச் இஸ் கிரேட்டர் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம இது பார்த்தீங்கன்னா 18, இது பார்த்தீங்கன்னா 18, இது பார்த்தீங்கன்னா 19. இது கிரேட்டர் பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ தான் கிரேட்டர். ஸோ சூஸ் த லார்ஜஸ்ட் டயமீட்டர் ஆஃப் திஸ் 3 diameters. So the answer is the core diameter of the bolt is 19 mm. That's all. Thank you guys.